டார்க்குன்னு சொல்லி ஒரு கலர். இது ஹெவி மெட்டீரியல், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியலில் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் நம்ம பண்ண இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் தனித்தனியாக ரேட் சொல்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவில் வந்து தனித்தனியாக ரேட்டு சொல்லி. இப்போ கிச்சன், பெட்ரூம், ஹாலில் பண்ண டிவி ஷோகேஸ், பூஜா, இதுக்கு எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்றதை நான் ரேட்டு வந்து இதுலேயும் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு அங்கே அதில் ஸ்க்ரூ பண்ணால் உடஞ்சிருமான்னு. அப்படி உடையாது, தாராளமாக நீங்கள் ஸ்க்ரூ பண்ணலாம். நீங்கள் வால் பேனலிங் வந்து அதே மாதிரி ஃப்ளூட்டட் பேனலும் கலர்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பாக்ஸ் கலர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ளூட்டட் பேனலும் போட்டுக்கலாம். இந்த அவங்க எல்லாமே கடப்பாக்கள் போட்டனால நம்ம ட்ராயர்ஸ் போட முடியல. அதனால் இதை வந்து பின்னாடி வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ட்ராயர் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். கட்லரி, பிளேன் பிளேட்டு, இந்த மூணுமே இங்கே செட் பண்ணி பக்கத்தில் வந்து ஒரு ஸ்பேஸ், ஒரு 10 இன்ச்சுக்கு வந்து ஸ்பேஸ் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ட்ரே கொடுத்துட்டோம். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா விருதுநகரில் பண்ண ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து நாங்கள் விருதுநகர் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம், பிவிசி ஒர்க்கு. இதை தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த சென்னையிலேருந்து நம்ம வந்து வெளியூர் போய் ஒர்க் பண்ணும்போது அதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் என்ன வரும்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்க்குற சார்ஜஸ் வரும். ஃபஸ்ட்டு நாங்கள் சென்னையிலேருந்து வந்து சைட் விசிட்டிங் பண்ணுற வந்து சார்ஜஸ் மட்டும் வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி நான் தெளிவாக சொல்லிடுறேன், நாங்கள் வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்குது ஆஃபீஸு, வேறு எந்த ஊர்லேயும் ஆஃபீஸ் கிடையாது. நாங்கள் சென்னையிலேருந்து வந்து தான் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறதுக்கு சென்னையிலேருந்து தான் வருவோம். அங்கே வந்து ஸ்கொயர் ஃபீட் எடுத்து சாம்பிள்ஸ்லாம் காட்டி உங்களுக்கு ரேட் அங்கேயே உங்களுக்கு எவ்வளோன்றது சொல்லிடுவோம். இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு சார்ஜஸ் கண்டிப்பாக பண்ணுவோம். அது எந்த ஊர், எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் பண்ணுவோம். இப்போது இந்த வீட்டில் நம்ம பண்ண இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் தனித்தனியாக ரேட் சொல்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவில் வந்து தனித்தனியாக ரேட்டு சொல்லி. இப்போ கிச்சன், பெட்ரூம், ஹாலில் பண்ண டிவி ஷோகேஸ், பூஜா, இதுக்கு எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்றதை நான் ரேட்டு வந்து இதுலேயும் மென்ஷன் பண்ணுறேன், உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து நான் கடைசியில் மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம ஒரு ஷூ ரேக் பண்ணியிருக்கோம் பேக் கவரேஜோட. இதில் பார்த்தீங்கன்னா 4 சேம்பர் வர மாதிரி உள்ளே வந்து 3 ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். இதில் வந்து 4 சேம்பர் வர மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கு வென்டிலேஷனுக்கு வந்து நம்ம வந்து லூவர் ஒன்று செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஷூ ரேக்கோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5500 ருபீஸ் ஆயிருக்கு. ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிவி ஷோ கேஸ் பண்ணியிருக்கோம். பக்கத்துலேயே பூஜாவும் இருக்குது, அதுக்கு டோர் மட்டும் போட்டிருக்கோம். இந்த டிவி ஷோ கேஸ் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட்டு வித்து, ஹைட் வந்து 7 ஃபீட்டு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மோஸ்ட்லி இந்த வீட்டில் எல்லாம் பண்ண கலர் ஒரே கலரு, டார்க்குன்னு சொல்லி ஒரு கலர். இது ஹெவி மெட்டீரியல், ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியலில் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் டோர் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஸ்லைடிங் கிளாஸ், பிளாக் கலர் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இது ரிமோட் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு வந்து சென்சார் ஒர்க் ஆகும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கோம் டிவிக்கு. அதில் வந்து கிளாஸ் டோர் போட்டு உள்ளே வந்து கிளாஸ்லேயே வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். அங்கே ஒரு லைட் செட்டிங் ஒன்று கொடுத்துருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா அதுலேயும் டபுள் டோர் கொடுத்து ஒரு ஷெல்ஃப் ஒன்று கொடுத்துருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளூட்டட் பேனல் கொடுத்துருக்கோம். மொத்தமாக 7 ஃபீட்டு, 8x7 ஃபீட்டுக்கு வந்து ஃப்ளூட்டட் பேனல் கொடுத்து மேலே வந்து ஒரு ஷெல்ஃப் கொடுத்து அதில் வந்து லைட் செட்டிங் கொடுத்துருக்கோம். சைடில் வந்து 2 ஷெல்ஃப் ஒன்று கொடுத்துருக்கோம். நம்ம பேக்கில் கொடுத்த ஃப்ளூட்டட் பேனல் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பயப்படுறாங்க அதில் ஸ்க்ரூ பண்ணால் உடஞ்சிருமான்னு. அப்படி உடையாது, தாராளமாக நீங்கள் ஸ்க்ரூ பண்ணலாம். நீங்கள் வால் பேனலிங் வந்து அதில் பண்ணிக்கலாம். அது வால் பேனலிங் பண்ண வரவங்களே வந்து உங்களுக்கு பக்காவாக ஸ்க்ரூ போட்டு கொடுத்துருவாங்க. அது நல்லா ஹெவியாக இருக்கும், 6 mm ஷீட். அது பக்கத்தில் நம்ம வந்து அந்த பாக்ஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து கிளாஸ் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். இது ஏன் கிளாஸ் கொடுத்துருக்கோன்னா அந்த மேலே லைட் வெளிச்சம் வந்து ஃபுல்லாக வரதுக்காக. இல்லைன்னா நீங்கள் ஷீட்டில் கூட நீங்கள் ஷெல்ஃப் போட்டுக்கலாம். இந்த 2 ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா நம்ம வுட்டு பேட்டர்னில் கொடுத்துருக்கோம். நல்லா ஹெவியாக இருக்கும், இதெல்லாம் நல்லா வெயிட் நீங்கள் வைக்கலாம். மேலே இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா வுட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது பிவிசின்னு டக்குன்னு பார்த்தா தெரியாது. வுட்டு பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூஜா ரூம் ஒன்று வந்து அவங்க வந்து இது ஃபுல்லாக வந்து கடப்பாக்கள்லாம் போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. நம்ம வெறும் டோர் மட்டும்தான் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் வந்து ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா பீகாக் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். 6 பெல்லு வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பெல்லு வேண்டாம், எனக்கு வந்து விநாயகர் மாதிரி இது வேணும்னாலும் நம்ம வச்சு கொடுக்கலாம். சிஎன்சி கட்டிங் போடணுன்னாலும் நம்ம வந்து WPVCயில் சிஎன்சி கட்டிங் போட்டு டோர் போட்டு கொடுக்கலாம். இல்லை கிளாஸில் வைக்கணுன்னாலும் நீங்கள் கிளாஸில் வந்து விநாயகர் கலரில் வந்து அதை வச்சுக்கலாம். என்னென்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். இந்த பெல்லு வைக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வராது, என்ன ஸ்கொயர் ஃபீட்டோ அந்த சார்ஜஸ் தான் வரும். அதே மாதிரி ஃப்ளூட்டட் பேனலும் கலர்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பாக்ஸு கலர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ளூட்டட் பேனலும் போட்டுக்கலாம். இந்த டிவி யூனிட்டோட ஃபுல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 48,000 ஆயிருக்கு. பூஜா டோர் வந்து 7,800 ஆயிருக்கு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாஷ் பேஷன் ஒன்று இருந்தது. அது வாசலுக்கு ஆப்போசிட்டில் இருந்தனால அதையும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து டோர் கொடுத்து அது உள்ளே வந்து ஷெல்ஃப் ஒன்று கொடுத்து அதில் ஒரு லூவர் ஒன்று கொடுத்துருக்கோம். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3,400 ஆயிருக்கு. அடுத்து வந்து நம்ம கிச்சன் பார்க்கலாம்.
இப்போ கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டைனிங்காக அவங்க வந்து கிரானைட் போட்டிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்பேஸ் இருந்தது. இங்கே வந்து நாங்கள் ட்ராயர்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா ஆப்போசிட்டில் போட முடியல. அவங்க எல்லாமே கடப்பாக்கள் போட்டனால நம்ம ட்ராயர்ஸ் போட முடியல. அதனால் இதை வந்து பின்னாடி வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ட்ராயர் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். கட்லரி, பிளேன் பிளேட்டு இந்த மூணுமே இங்கே செட் பண்ணி பக்கத்தில் வந்து ஒரு ஸ்பேஸ் ஒரு 10 இன்ச்சுக்கு வந்து ஸ்பேஸ் இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரே கொடுத்துட்டோம். அது பக்கத்தில் கபோர்டு இருந்தது. அது மேலே வந்து ஸ்லைடிங் கிளாஸ், செக்கரில் ஸ்லைடிங் கிளாஸ் போட்டுட்டு கீழே வந்து டபுள் டோர் கொடுத்துருக்கோம். கிச்சன் மெயின்டெனன்ஸ் மட்டும் எப்படின்றது நான் சொல்கிறேன். நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் தண்ணி எவ்வளோ வேணாலும் படலாம். கரையான் வந்து உங்களுக்கு வராது. ஆனால் சோப்பு தண்ணி மட்டும் போடாதீங்க. அதே மாதிரி லிக்யூட் எதுவும் போட்டு யூஸ் பண்ணி துடைக்காதீங்க. இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. நீங்கள் வந்து சும்மா துணியில் ஈர துணியாக இருந்ததுன்னா நீங்கள் கிச்சனில் மட்டும் நீங்கள் அது மாதிரி துடைச்சிக்கலாம். ஏன்னா எண்ணெய் பிசுக்கு இருக்குன்றதுனால. மற்ற ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் துணி வச்சு நீங்கள் துடைச்சாலே சரி கரெக்டாகிடும். இது கிளாசி ஃபினிஷிங் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 0% மெயின்டெனன்ஸ், ஈஸியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர் கொடுத்துருக்கோம், ஸ்பூன் ஸ்போக் கேண்டில் கொடுத்துருக்கோம், உள்ளே வந்து ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைஸ் ரேக் நார்மலாக வந்துடும். நாங்கள் பண்ணுற பாக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்பைஸ் ரேக் வந்துடும். அது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எல் டைப்பில் வந்து லாஃப்ட் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் வந்து ஃபோன்லேயே வந்து கிச்சனோட ஸ்கொயர் ஃபீட் வந்து சின்னது சார், அந்த ரூமோட ஸ்கொயர் ஃபீட் சொல்லி எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து அப்படி சொல்ல முடியாது. ஒரு கிச்சன் ஒரு மாதிரி மாறும். இன்றைக்கி இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கிச்சன் அது. இவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த சென்னையை தவிர நம்ம வெளியூர்லாம் போய் பண்ணும்போது அதோட சீலிங் ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக போடுவாங்க. அந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 3.5 ஃபீட்டு 4 ஃபீட் அந்த மாதிரி போடுவாங்க. அப்போ நம்ம ஸ்கொயர் ஃபீட்டும் அதிகமாகும். இப்போ நம்ம இங்கே ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கோம், 4 ட்ராயர் கொடுத்துருக்கோம். அங்கே வந்து எல் டைப்பில் கீழே வந்து ஃபுல்லாக வந்து டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு கபோர்டு பண்ணியிருக்கோம். இதெல்லாமே சேர்த்து வந்து மொத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 62,000 ஆயிருக்கு கிச்சனுக்கு மட்டும். இது வந்து ஹெவி மெட்டீரியல், ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் போட்டனால நம்மளுக்கு எல்லாமே ரேட். இதுலேயே வந்து நீங்கள் இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன், மதுரை வீடியோ. அதில் பார்த்தீங்கன்னா 200 மெட்டீரியல் பண்ணியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட்டு கம்மியாக வந்திருக்கும். அதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 200 கொடுத்துருப்போம். இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 260 பர் ஸ்கொயர் ஃபீட். அடுத்து வந்து நம்ம பெட்ரூம் பார்க்கலாம். பெட்ரூமில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜர் வைக்கிறதுக்காக 2 கார்னர் ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே கடப்பாக்கல் போட்டாங்க. நம்ம டோர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த ஃபஸ்ட்டு இதில் மட்டும் நம்ம ஷெல்ஃப் வந்து உள்ளே வந்து போட்டிருப்போம். மற்றதெல்லாம் கடப்பாக்கல் போட்டிருப்பாங்க. இதில் வந்து ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா நம்மளே கொடுத்துருப்போம். ஷெல்ஃபு ஃபுல்லாக பிவிசிலேயே கொடுத்துருப்போம். மற்ற இதிலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கடப்பாக்கல் போட்டிருக்காங்க. ஆனால் இதோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் இருந்தது. ஹைட் வந்து 7 ஃபீட்டு. இந்த லாஃப்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா 16 ஃபீட் இருந்தது. ஹைட்டு வந்து 4 ஃபீட் கிட்ட இருந்தது. இந்த கபோர்டோட ஃபுல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 21,800 ஆயிருக்கு. அந்த லாஃப்டோட ஃபுல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 14,600 ஆயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாஃப்ட் ஒன்று இருந்தது, அது காட்ட முடியல. அது வந்து 3x3 இருந்தது. அது ஒரு 2,500 ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கீழே என்ன சைஸோ அதே சைஸில் பெட்ரூம் இருந்தது. அதே மாதிரி கீழே வந்து இந்த 3 ஃபீட் லாஃப்ட் ஒன்று சின்னது காட்ட முடியலன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா 8 ஃபீட்டில் இருந்தது. இது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்தது லாஃப்ட்டு. இதோட ஃபுல் ரேட்டு இதுவும் நம்ம ஃபுல்லாக டோர் போட்டிருக்கோம். இதில் கடப்பாக்கல் கொடுத்துருக்கோம். அந்த கீழே என்ன பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு டோரில் மட்டும் உள்ள ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கார்னரில் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை சார்ஜ் போடுறதுக்கு 2 கார்னர் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். இதோட ரேட்டும் அதே தான். அந்த கபோர்டோட ஃபுல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 21,800 ஆயிருக்கு. மேலே லாஃப்ட் பார்த்தீங்கன்னா 14,600. அந்த எக்ஸ்ட்ரா லாஃப்ட் வந்து 7,800. அது 8 ஃபீட்டில் இருந்தது அந்த லாஃப்ட்டு. அது வந்து 7,800 ஆயிருக்கு. இதுதான் நம்ம இந்த வீட்டில் பண்ண ஃபுல் ஒர்க்கு. இப்போ நம்ம பார்த்த இன்டீரியர் ஒர்க்கோட ஃபுல் காஸ்ட் எவ்வளோன்றது பார்க்கலாம். நம்ம கிச்சன் ப்ளஸ்ஸு டிவி யூனிட்டு, பூஜா, அந்த வாஷ் பேஷின், ஷூ ரேக்கு, 2 பெட்ரூம் கபோர்டு லாஃப்ட், இதெல்லாமே சேர்த்து 2,10,000 ஆயிருக்கு. இது மொத்த அமௌண்ட்டு சேர்த்து 2,10,000. இது ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல். இது வந்து ஹெவி கிளாசி ஃபினிஷிங், டார்க் கலர். வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்ன டீட்டெயில்ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.